நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரத்தில் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு பிரதமரை சந்திச்சாரு, அமித்ஷாவை சந்தித்தாரு. காங்கிரஸ் தலைவர்களை மட்டும் சந்திக்காம ரிட்டர்ன் வந்தார். அது ஏன் அப்படின்னு பலரும் பலதரப்பட்ட விஷயத்துல பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே என்ன விஷயம் அப்படின்னா, ராகுல் காந்தியை சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதனால தான் விஜய் அவர்களை சந்திக்காம ராகுல் காந்தி அவாய்ட் பண்ணார் அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்துக்குள்ள இப்போ தகவல் அரசல் புரசலா நம்பத்தக்க தகவல் வெளியாகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ராகுல் காந்தியை பயங்கரமா நிர்பந்திச்சிருக்கிறாங்க சோனியா காந்தியும் அவருடைய தங்கை பிரியங்கா காந்தியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் திமுக கூட்டணி உறவு அப்படின்றது அதிகமா இருந்திருக்கு. நீங்க என்ன சொல்ல போனா மன்மோகன் சிங் ஆட்சி செய்ததுல இருந்து கிட்டத்தட்ட அது ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த உறவுகள் அப்படின்றது ரொம்பவே நீடிச்சிருக்கு, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா காங்கிரசுக்கு கஷ்ட காலங்கள் நேரிட போதெல்லாம் திமுக எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு, எந்த அளவுக்கு இந்த கூட்டணி முறியாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் கடந்த கால விஷயங்களை எல்லாத்தையும் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி முன்பாக என்ன பண்ணிருக்காங்க, ஓட்டி காமிச்சிருக்காங்க. எப்பா இங்க பாருப்பா, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கடந்த காலத்துல நம்ம எப்படியெல்லாம் இருந்திருக்கோம், அப்பெல்லாம் நம்மளுக்கு உறுதுணையா இருந்தது இந்த திமுக தான். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்ட காலங்கள் வந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எவ்வளோ நெருக்கடிகள் வந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த கூட்டணி நம்மளை விட்டு போகாம நம்மளுக்கு கூட உறுதியா இருந்தது கொள்கையின் அடிப்படையில். ஆனா இப்போ கொஞ்சம் அரசியல் லாபத்துக்காக ஒரு மாநிலத்தில் இப்படி ஆட்சி வந்துருச்சு, அதுல நம்ம என்ன பண்ண தொண்டர்கள் நிர்பந்திச்சதுனால நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெத்திட்டியே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சோனியா காந்தி அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. கூட பிரியங்கா காந்தி அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எகிரி இருக்கிறாங்க. நீங்க பண்ணது தப்பு அண்ணா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் நெருக்கடி கொடுத்ததுனால நீங்க உடனே என்ன பண்ணிருக்கீங்க, அந்த கூட்டணி அக்செப்ட் பண்ணிட்டீங்க, மாறிட்டீங்க. இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது, இது நீங்க ஒரு மாநிலத்தில் மட்டும் என்ன பண்ணிருக்கீங்க, யோசிச்சு செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த பிரிவு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காங்கிரசினுடைய நம்பகத்தன்மையை என்ன பண்ணிருக்கு, கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதனாலதான் ராகுல் காந்தி விஜயை சந்திக்காம கர்நாடகா பிரச்சனை இருக்கு, நாடாளுமன்ற பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சப்ப காரணங்களை காட்டி அவாய்ட் பண்ணி இருக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு. இது மாத்திரம் இல்லாம காங்கிரஸ் கேரளாவில் முதலமைச்சரா பதவியேற்கும் பொழுது விஜய்க்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா விஜய் எங்க போய் கலந்துக்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தான் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவை அவங்க விரும்பவே இல்லை, சோனியா காந்தி அவர்களும் விரும்பவே இல்லை. ஏன்னா இது வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் உடைய நம்பகத்தன்மை குறைக்கும். ஏன்னா காங்கிரஸ் இப்படிதான் சுயநலவாதியா இருக்கிறாங்க, கூட இருக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க, பதவி வேணும், ஆட்சி அதிகாரத்தில் வேணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் உதறி விட்டு என்ன பண்றாங்க, போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நம்மள என்ன பண்ணுவாங்க, ஏளனமா நினைப்பாங்க. அடுத்து வரும் காலங்கள்ல 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கேள்விக்குறியாகும் காங்கிரஸ். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்காக, ஒரு குட்டி சுயநலத்துக்காக இப்படி காங்கிரஸ் போச்சுன்னா இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம இந்த மாதம் திரும்பவும் விஜய் அவர்கள் டெல்லிக்கு பயணம் போக போறார். அதுல காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம பந்தர் பல்டி அடிச்சிருக்காங்க காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா கூட்டணியில திமுக தொடர்ந்து அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியா கூட்டணி கான்பரன்ஸ்ல தாவேகாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறதாகவும் திமுகவை அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்பட்டது. இதை முற்றிலுமா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, மறுத்திருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணியில திமுக ஒரு பெரிய அங்கம் வகிக்கணும் அப்படின்றத ரொம்பவே விரும்புறதுனால இப்போ அந்தர் பல்டி அடிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்ல போனோம். ஆக மொத்த இந்த கூட்டணி இருக்குல்ல, இங்க தமிழ்நாட்டில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, இத ராகுல் காந்தி விரும்பினாலும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் விரும்பவும் இல்லை, இதை அங்கீகரிக்கவும் இல்லை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க விரும்புறது எல்லாமே வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ
திமுக கூட்டணி அப்படின்றது உறுதியா இருந்திருந்தா இன்னைக்கு களமே வேற மாதிரியா இருக்கும். நீங்க எல்லாம் யோசித்து பாருங்களேன். திமுக கூட்டணி அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்களை வச்சுதான் விஜய் ஆட்சி அமைச்சிருக்கிறார். காங்கிரஸ் போகாம இருந்தா, இடதுசாரிகள் போகாம இருந்தா, ஐயுஎம்எல் போகாம இருந்தா, விடுதலை சிறுத்தைகள் போகாம இருந்தா என்னவா இருக்கும்? விஜயனுடைய ஆட்சியே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இனி வரும் நாட்கள்ல இது கண்டினியூ ஆகுமா, இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் அதிரடியான முடிவு எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகணும். இதனாலதான் விஜய் அவர்களை முற்றிலுமா அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய அம்மாவும் தங்கையும் இதை சுத்தமா விரும்பவே இல்லை அப்படின்னு தான் போகணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குங்க. இதே காங்கிரஸுக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்கு. காங்கிரஸ் அரசுக்கும் சரி, காங்கிரஸ்காரர்களுக்கும் சரி பயங்கரமான ஒரு நெருக்கடி வந்திருக்கு. அந்த டைம்ல கூட திமுக ஒரு பேக் அடிக்காம என்ன பண்ணியிருக்காங்க, உறுதுணையா இருந்திருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் வழக்கு எவ்வளோ பெரிய வழக்கு, எவ்வளோ பெரிய இஷ்யூ, ஒன்றிய அரசையே ஆட்டி படைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதுல கூட காங்கிரஸ் கூட திமுக என்ன பண்ணுச்சு, உறுதுணையா இருந்தது. இத்தனைக்கும் ராஜா தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணாரு, வாதாடி இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படின்றது பொய் அப்படின்றத நிரூபிச்சும் காமிச்சாரு. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கூட இவங்க என்ன பண்ணாங்க, நெருக்கடியில கூட என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா இப்போ சுயநலத்துக்காக இங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்துச்சுல, இந்த விஜயோட நகர்வு எல்லாமே காங்கிரஸ் மேலிடத்துல ராகுல் காந்திக்கு புரியாம இருக்கலாம். ஆனா சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் என்ன பண்றாங்க, நோட் பண்றாங்க. விஜய் பாஜக கூட எந்த அளவுக்கு இணக்கமா போறாரு, பாஜக எந்த அளவுக்கு விமர்சிக்காம இருக்கிறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க, நோட் பண்ணி பாக்குறாங்க. சரி, ஓகே, இது சட்டமன்றத்துக்கு ஓகே. ஆனா நம்மளுக்கு பெருசா ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் அப்படின்றத பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் என்ன பண்றாங்க, ரொம்ப உணர்ந்ததுனாலதான். ஏன்னா விஜயனுடைய நிலைப்பாடு ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு இல்ல, மதில் மேல் பூன மாதிரி தான், அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சோ அதனால அவரை நம்பி 2029 நம்ம நின்னா கண்டிப்பா தோத்து போவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பிரியங்கா காந்தி வந்ததுனால தான் தன்னுடைய அண்ணனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இது சரியான ஒரு அரசியல் நகர்வு இல்ல அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுட்டி காட்டி இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ இப்படி இருக்கும் பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த உறவு இருக்குல்ல, தாவேகா காங்கிரஸ் உறவை அவங்க சுத்தமா விரும்பவே இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது தான் அவங்க என்ன பண்றாங்க, உறுதிபட தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. தன்னுடைய அம்மாவும் சரி, தங்கையும் சரி, ராகுல் காந்தியை பயங்கரமா ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால தான் விஜயை போய் சந்திக்கல அப்படின்ற ஒரு பெரிய விஷயமும் இப்போ அடிபடுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.